சிவய நமய நம சிவம சிவய நவய நமசை நம சிவய. எல்லையற்ற ஆற்றல் படைத்த ஐயன் ஈசனையும் கருணை நிறைந்த அன்னை பராசக்தியவும் சாட்சியாக கொண்டு இந்த பொதியமலை அடிவாரத்தில் திருமூலர் வர்மக்கலை பீடத்தில் உங்களுக்கு வர்ம தீட்சை வழங்கப்படுகிறது. சித்தர்களால் கண்டுணரப்பட்ட இந்த வர்மக்கலையானது அந்த சித்தர்களாலே உங்களுக்கு தெளிவூட்டப்பட்டு இந்த வர்மக்கலை மருத்துவமானது உங்களுக்கு முழுமையாக சித்திக்குமாக. இந்த மருத்துவத்தின் மூலம் உலகெங்கு வாழும் உயிர்கள் அத்துணைக்கும் நோய்ப்பிணியை தீர்த்து அவைகளுக்கு தொண்டு புரிய ஐயன் ஈசனும் அம்மை உமையாளும் உங்களுக்கு துணையிருப்பாராக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம. சிவாய. வாழ்த்துக்கள் ஐயா. இந்த வர்மக்கலையின் மூலம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், அளப்பரிய செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் பெற்று நீங்கள் நிறைவாக வாழ ஈசனோடு வாழ்த்துகிறோம். சிவாயனம். அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நமது 18 சித்தர்களுடைய மருந்தில்லாத மருத்துவமாகிய இந்த வர்மக்கலை மருத்துவமானது நமது தமிழர்களின் தொன்மையான ஒரு மருத்துவம். இந்த மருத்துவத்தை நமது திருமூலர் வைத்தியசாலையானது 1816 ஆதியோகி திருமூலநாத மௌன குருசாமி அவர்கள் காலத்திலிருந்து தொன்று தொட்டு மக்களுக்கு மருத்துவ சேவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடியேன் 5ஆம் தலைமுறை அடியேன் ஆதியோகி திருமூலநாத சிவானந்தன். அதாவது மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நமது வர்ம வைத்தியசாலையானது இந்த வர்மக்கலையை ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு 48 நாள் கட்டணமில்லாத இந்த மருத்துவ பயிற்சியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் அடிப்படை, உயர்நிலை, மேல்நிலை அப்படின்னு 3 பிரிவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த 3 நிலை பயிற்சியிலும் சிறப்பு பெற்று இன்று பயிற்சியை நிறைவு செய்யும் நமது ஆசிரமத்தின் அன்பு மாணவர் மகேஷ் அவர்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய அறிமுகம்? ஐயா, என்னுடைய பேர் வந்து மகேஷ், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நல்ல விஷயம். ஒரு சிவாச்சாரியார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்படி நம்ம ஆசிரமத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா ஐந்தருவிக்கு பக்கத்தில் இருக்கிற சங்கரானந்தர் ஆசிரமத்துக்கு வர்ற வழக்கம். அந்த சங்கரானந்தர் ஆசிரமத்தில் தான் இந்த மாதிரி தகவல் கிடைச்சிது. சரி சரி. வறுமை பயிற்சி வந்து 48 நாள் இலவச உணவு, உடை எல்லாமே கொடுத்து இலவசமாக கற்றுத்தரங்கிற செய்தி நான் கேள்விப்பட்டு நாங்கள் நேரடியாக வந்து ஐயா பார்த்தேன். நல்ல விஷயம் நல்ல விஷயம். உங்களால் இந்த 48 நாள் வந்து கொடுத்த பயிற்சியில் நீங்கள் ஊரில் போய் சிகிச்சை கொடுக்குற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கா? நிச்சயமாங்க.
நல்ல விஷயம். நல்ல தெய்வத்தினுடைய ஆசையோடு குருநாதரோட அனுகிரகத்தோடு நான் சிறப்பாக செய்யணுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள. நல்ல விஷயம். நல்ல விஷயம். அப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த சப்ஜெக்ட், அதாவது வர்மா சார்ந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட எளிமையாக இருந்துச்சா? ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லும்போது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தெளிவாக அதனுடைய பயணம்னு நான் சிறப்பாக இருந்தேன். நல்ல விஷயம். நல்ல விஷயம். நீங்கள் இந்த 48 நாளில் எத்தனை பேஷண்ட்டை அட்டன் பண்ணியிருப்பீங்க? ஒரு 250க்கு மேற்பட்ட பேஷண்ட்டை அட்டன் பண்ணியிருப்பேங்க. நல்ல விஷயம். ஒவ்வொருத்தருடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி. வாத உடல், பித்த உடல், கப உடல், அவங்களுடைய தேக அமைப்பு, அவங்களுடைய நரம்பு அமைப்பு எல்லாம் விதவிதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமாக இருந்தது. நல்ல விஷயம். அது நம்ம வர்ம வைத்தியத்தை பொறுத்த அளவில் இது வந்து ஒரு இறை மார்க்கம். அதாவது ஒரு உயிர் படக்கூடிய துன்பத்தை வர்ம மருத்துவத்தின் மூலமாக நாம் அந்த துன்பத்தை தொடக்கக்கூடிய ஒரு உன்னதமான மருத்துவம். இந்த மருத்துவத்தை நீங்கள் இறை கலையாக மதித்து பன்னெடுங்காலம் சிறப்பாக இந்த சேவையை செய்ய வேணும். உங்களுடைய இந்த சிறப்பான மாணவன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்கறதுல பெருமை அடைகிறோம். உங்களுக்கு இந்த பயிற்சி காலத்தில் உதவித்தொகையாக 10,800 ரூபா நம்ம ஆசிரமத்திலேருந்து கொடுக்குறோம். நல்லது ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட்.